இப்ப அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து வணக்கம் வச்சிருக்காரு. அசிங்கப்படுத்துறாரு விஜய் அவர்கள் வந்து சொல்ற அந்த விமர்சனத்தை நம்மளால பார்க்க முடியுது. இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வணக்கம் வைக்கிறாரா இல்லையாங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அது நடக்கும். அந்த கட்டத்துல விஜயனுடைய கவனம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கு. இப்படிதான் இருக்கும் பார்வை. ஆனா எடப்பாடி அவர் பார்க்கல, இந்த பக்கம் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு. அதனாலதான் அவர் வைக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, எடப்பாடி மீது விஜய்க்கு என்ன ஒரு தனிப்பட்ட கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ இருப்பதற்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை எங்கேயுமே தரக்குறைவா விமர்சனம் பண்ணவே இல்லை. ரெண்டு பேருக்கு ஒரு ரகசிய கூட்டணி இருக்குன்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு தான் அப்படி ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்கிற மாதிரி தான் விஜய் குறித்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க வேண்டிய, நிராகரிக்க வேண்டிய, அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் விஜய்க்கு எங்கிருந்து வந்தது? அது வந்து ரொம்ப ஒரு தற்செயலாக நடந்ததுதான் அது. இல்ல இப்ப ஸ்டாலின் சார் அவர்களை வந்து போய் சந்திக்கிறார் சார், இப்போ வைகோ அவர்களை சந்திக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திக்கவே இல்லை சார். இப்போ இதுலயே நமக்கே தெரியுது சார், ஒருவேளை விஜய் சார் வந்து எடப்பாடி மேல வந்து ஒரு கோபத்துல இருக்காரு அப்படின்னு. இல்ல சீமான் வந்து தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த அவமரியாதையா அசிங்கமான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது அவரே வந்து சந்திச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை சார்? அதாவது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா போன்றவர்களை விஜய் சந்திப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், விரும்புறேன். என்ன காரணம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, சீமானை எல்லாம் சந்தித்து விட்டு நீங்க எடப்பாடியை சந்திக்கல அப்படின்னா இது போன்ற கேள்வியும் விமர்சனமும் மக்கள் மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து நீங்க இவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்கு போனாலும் நம்ம அதை எப்படி பார்க்கிறோம், இது ஒரு நாகரிக அரசியல், அதனுடைய தொடக்கமா நம்ம பார்க்கிறோம். அப்ப மற்ற கட்சி தலைவர்களை நீங்க இதே மாதிரி பாவிச்சாதான் இந்த இதுக்குள்ளார இது வரும். அதனால எனக்கு தெரிஞ்சு நேத்து நடந்த சம்பவத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் ரொம்ப சீனியர் வந்து வைகோ, அந்த அடிப்படையில வைகோவை மீட் பண்றாரு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இவர் எடப்பாடி, ராமதாஸ் என்ன இவங்களையெல்லாம் பார்த்திருக்கணும். ஆனா எதுக்கு அன்புமணி, சீமான் அப்படின்னு போனார் அப்படின்னா, இப்ப வைகோவை பார்த்து முடிஞ்சதை கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து அவர் செல்ல வேண்டிய இடம்ங்கிறது அவருடைய வீடு தான். இப்ப அன்புமணியும் சரி, சீமானும் சரி, விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிற வழியில் அவர்களுடைய வீடு இருக்கு. அப்ப நம்ம வீட்டுக்கு போறப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்திடலாம் அப்படின்னு அவர் பார்த்திருப்பாரு. அப்படிதான் அவருடைய ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அநேகமாக நான் கணிக்கிறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், பிரேமலதா இவர்கள் எல்லாம் இன்றோ நாளையோ நிச்சயமாக அவர் சந்திப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை வந்து நீங்க சந்திக்கிறது ஒரு நாகரிக அரசியல் போலவே, இப்ப மு கருணாநிதியா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், அண்ணா சமாதி, காமராஜர் சமாதி, இதற்கெல்லாம் போய் கூட அவர் வந்து மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் மீது மக்களுக்கு இருக்கிற நன்மதிப்பை வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அதையும் அவர் செய்யணும்னு எதிர்பார்க்கும்.